Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. இப்ப என்ன ஆச்சு விக்ரம்? எதுக்காக நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீ ரெடி ஆயிட்டியான்னு தானடா நான் கேட்டேன். நான் வேற எதுவும் தப்பா கேட்கலையே. யார கேட்டுமா நீங்க இன்னைக்கு எனக்கும் பிரீத்திக்கும் இங்க உப்பு தாம்பூலம் பண்ணலான்னு பிளான் பண்ணீங்க? யார கேட்கணும்னு நீ நினைக்கிற? என்ன கேட்கணும்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். நீங்களா திருத்துப்புன்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சா அப்புறம் நான் எதுக்கு இங்க? சொல்லுங்க. பேரன் வழக்கத்தை விட ரொம்ப பொங்குறானே, என்ன பிரச்சனையா போகுதுன்னு தெரியலையே. என்னை பார்த்தானே உங்களுக்கு பொம்மை மாதிரி தெரியுதா? டீ கொடுத்தா இவன் எப்படி வேணாலும் ஆடுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. என்னப்பா இப்படி சத்தம் போடுற? கொஞ்சம் பொறுமையா பேசு. எப்படிப்பா? எப்படி பொறுமையா பேச முடியும் என்னால? என்ன மதிக்காம இவங்க பாட்டுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க. தெய்வானே, நீ ஒரு வார்த்தை விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இதை செஞ்சிருக்கலாம். அத்தை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். ஆமா, நான் வாயை திறந்தாலே கம்முன்னு இருங்க கம்முன்னு இருங்கன்னு சொல்ல வேண்டியது. விக்ரம், எல்லார் முன்னாடியும் என் மானத்தை வாங்கணும்னு நினைக்காத. நான் உங்ககிட்ட சொல்லாம செய்யறேன்னு சொல்றேன். நான் தான் உங்ககிட்ட எப்பவோ கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்கிட்டேனே. எப்ப வாங்குனீங்க? அப்படிலாம் நீங்க எதுவும் என்கிட்ட இதை பத்தி பேசினதே இல்லையே. நீ மறந்துட்டியா விக்ரம்? நீ என்ன சொன்ன? எது உங்க இஷ்டமோ அதையே பண்ணுங்கன்னு தானே சொன்ன. அதனாலதான் இன்னைக்கு நாள் நல்லா இருக்குங்கிறதுனால பிரீத்தியோட அம்மாவை வர வச்சு குடும்ப ஜோசியரை வர வச்சு ஒப்பு தாம்பூல முடிச்சிட்டு அடுத்த நல்ல முகூர்த்தம் என்னன்னு பார்த்துட்டு கல்யாணத்துக்கும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மா, நான் கேட்டது இன்னைக்கு ஒப்பு தாம்பலம் பண்ண போறேன்னு என்கிட்ட சொன்னீங்களா? சொல்லுங்க. என்னை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. என் ஈகோ ஹர்ட் ஆனா பெத்த தாயா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன்னு.